Hello friends, welcome back to my channel English with Ritu. Daily English tricks la இன்னைக்கு நாம day 15 classல இருக்கோம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா finite verb னா என்ன, infinite verb. Finite verb. Infinite verb. Okay? Finite verb னா என்ன, infinite verb னா என்னன்னு பார்க்க போறோம். So the topic நான் முடிக்க immediately போய் descriptionல கொடுத்திருக்கிற வீடியோ லிங்க்கை வந்து பார்த்து கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்த உங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணிக்க இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஸோ டாபிக் ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக புரியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் எடுத்துக்கலாம் இந்த சென்டென்ஸ், ஷீ லவ்ஸ் டு டான்ஸ். இதில் எது சப்ஜெக்ட்? ஷீ தான் சப்ஜெக்ட். ஓகே, இதுல எது verb? loves verb. correct. dance verb. இதுவும் verb, இதுவும் verb. சோ இப்போ எப்படி நீங்க இத டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? சோ இந்த மாதிரி ரெண்டு இருக்குறப்போ இதுதான் ஒன்னு வந்து finite verbங்க, ஒன்னு infinite verb. சரிங்களா? சோ இப்போ எது finite verb and இது infinite verb ன்னு சொல்லி நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ ரூல்ஸ் குள்ள போலாமா? போலாம் வாங்க. Finite verb na changes with tense and subject. சரி ஃபர்ஸ்ட் இந்த ரூலை விட்டுருங்க, இங்க வாங்க. It acts as a main verb. இந்த சென்டென்ஸ்ல எது மெயின் verb? எப்பவுமே சப்ஜெக்ட் பக்கத்துல மோஸ்டா வந்துருங்க மெயின் verb. இந்த சைடு இருக்காது. இதுதாங்க மெயின் verb. இதுதான் மெயின் verb. ஓகேவா? இப்போ இது பாருங்க, இது acts as a noun. இது அப்படியே வைங்க. சோ இதுதான் மெயின் verb. அப்பனா இதுதான் acts as a main verb னா இதுதான் மெயின் verbனா எது finite verb? இப்போ புரிஞ்சுச்சா எது finite verb னு? அப்ப இதுதான் finite verb. ஒரு finite verb தான் main verb ஆக்ட் பண்ணும். இப்போ எப்படி நான் சொல்லி தரது? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இப்போ ரூல்ஸ்க்கு வந்துடலாம். changes with tense. finite verb வந்து எப்பயுமே changes with tense. அப்படின்னா இப்போ she loved to dance, இது வந்து present tenseல இருக்கு. இதுவே past tenseலனா எப்படி மாத்துவீங்க? she loved to dance. so இப்போ என்ன ஆயிடும்? past tenseல மாத்தீங்கன்னா loved to dance. இப்போ எது finite verb? loved தான் finite verb. கரெக்ட்டா? ஏனா அதுதான் மெயின் verb-ஆ இருக்கிறது தான். சோ ஒரு tense மாறறப்போ past tense-ஆ மாறணும்ங்கறப்போ finite verb loves கிடையாது, loved. so tense மாற finite verb loves இருந்தது loud ஆ மாறும். அடுத்து future tense-க்கு will love ன்னு போடுவீங்களா? so tense future tense-ஆ மாறறப்போ finite verb will love ஆ மாறும். so changes with tense. tense மாற finite verb மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பாருங்க subject. changes with subject to மாறும். இப்போ she loves to dance இப்படி வைங்க. இப்போ இதெல்லாம் மறந்துடுங்க. she loves to dance. சப்ஜெக்ட்டை மாத்தலாம். ஷீக்கு பதிலா தே போடலாமா? தேன்னு போடுங்க. சோ இப்போ என்ன ஆயிடும்? தே லவ்ஸா? கிடையாது. தே வந்துச்சுன்னா கண்டிப்பா என்னவா மாறிடும்? லவ்வா மாறிடும். சோ டென்ஸ் மாறும்போதும் இது லவ்ஸ், லவ்ட், வில் லவ்ட் மாறுது. சப்ஜெக்ட் மாறும்போதும் ஃபைனைட் verb வந்து லவ்ஸா இருந்தது லவ்வா மாறுது. தே வந்து சப்ஜெக்டா இருக்கிறப்போ லவ்னு மாறிடும். சோ டென்ஸ் மாறும்போதும் மாறுது, சப்ஜெக்ட் மாறும்போதும் மாறுது. ஸோ ஃபைனைட் verb வந்து எப்பயுமே டென்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் மாறுறப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இதுதாங்க கான்செப்ட். ஓகேவா? ஆனால் ஃபைனைட் verb வந்து இன்ஃபைனைட் verb வந்து டென்ஸ் மாறினாலும் சரி, சப்ஜெக்ட் மாறினாலும் சரி, எது மாறினாலும் வந்து இன்ஃபைனைட் verbs வந்து மாறவே மாறாது. ஓகேவா? டன். இப்போ வந்து என்ன அது ஃபைனைட் verbனா என்ன, இன்ஃபைனைட் verb என்னன்னு பார்க்கலாம். இதுதாங்க. அப்போ இது ஃபைனைட் verbனா இதுதானே இன்ஃபைனைட் verb. போடுங்க. she loves to dance தான். she loved to dance தான் மாறுதா? இல்ல. சப்ஜெக்ட் மாத்தி பாருங்க. she loves to dance, they love to dance. சப்ஜெக்ட்டை மாத்தினாலும் சரி, டென்ஸை மாத்தினாலும் சரி, என்ன மாத்தினாலும் இந்த இன்ஃபைனைட் verb வந்து மாறவே மாறாது. ஓகேவா? மாறுதா? மாறவே மாறாது. இந்த இன்ஃபைனைட் verb வந்து either to dance இப்படி இருக்கும். என்ன ஃபார்ம்ல இருக்கும்? 2 plus verb to dance இப்படி இருக்கும். இல்லைன்னா
verb plus ing. verb என்னது dancing, ing போட்டா dancing. infinite verb either two plus verb இருக்கும் இல்லனா dance plus ing. either two dance இருக்கும் இல்ல dancing இருக்கும். இந்த finite verb வந்து subject மாறினாலும் மாறும், tense மாறினாலும் மாறும். ஆனா இந்த infinite verb வந்து subject மாறினாலும் மாறாது, எது மாறினாலும் மாறாது, இதா இருக்கும். இது வந்து இந்த சென்டென்ஸ்ல வந்து இப்போ இத முன்னாடி போடுங்க. இப்படி டான்சிங், இப்போ டான்சிங் எடுத்துக்கோங்களேன். டான்சிங் இஸ் ஃபன். இதுல டான்சிங்ங்கிறது verb கிடையாது. எப்பவுமே verb வச்சு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்க முடியாது. ஓகேவா? சோ இந்த டான்சிங் வந்து noun. இந்த இடத்துல டான்சிங்ங்கிறது noun. அதனால தான் இது acts as a noun ன்னு போட்டுருக்கு. சோ இதுல எது infinite verb? டான்சிங்ங்கிறது infinite verb. ஓகேவா? அதுதான் இது acts as a nounங்கிற மீனிங் இதுதான். சோ கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். போய் இப்போ இமிடியேட்டா போய் டெஸ்ட், கிளாஸ் முடிஞ்சிச்சு, இமிடியேட்டா போய் டெஸ்ட் எடுங்க. ஸோ ஒரு ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? டன். ஸோ இன்னையோட டே 15 கிளாஸ் முடிஞ்சுதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசாக சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஒரு புது ட்ரிக்கோட உங்களை டே 16ல் மீட் பண்ணுறேன். பாய்.